வெல்கம் டு இலாஸ் மேத்ஸ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு வந்து உறவுகளும் சார்புகளும் 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வியில் இருக்கிற முதல் பாடம். அதில் கார்ட்டீசியன் பெருக்கல். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாடம் சம்பந்தமாக உள்ள வீடியோ, அதை நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ, அதாவது கணங்களும் அதன் சார்புகளும் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் பேசிக்ஸ் இருக்குது. தெரியாதவங்க, இதுக்கு முன்னாடி சில இது புரியாதவங்க அதை பாருங்கள். அந்த வீடியோ அந்த லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நாம் பின்வரும் 2 கணங்களை எடுத்துக்கொள்வோம். கணம் ஏயில் 3 காய்கறிகளும் மற்றும் கணம் பியில் 4 பழங்களும் உள்ளன. அதாவது ஏ செட் ஆஃப் கேரட், கத்தரிக்காய், வெண்டைக்காய். அதாவது ஏங்கிற கணத்தில் 3 காய்கறிகள் இருக்கு. அடுத்து மற்றும் பிங்கிற கணத்தில் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, செம்புற்று பழம். ஒரு காயும் ஒரு பழமும் தேர்ந்தெடுப்பதற்கு சாத்தியமான வழிகள் யாவை? இப்போ கார்ட்டீசியன் பெருக்கலை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஏ கணத்தில் காய்கறிகள், பி கணத்தில் பழங்கள். கேரட் சிங்கிறோம், கேரட் சி, கத்தரிக்காய் பிரிஞ்சால் பி, வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் எல், ஆப்பிள் ஏ, ஆரஞ்சு ஓ, திராட்சை கிரேப்ஸ் ஜி, செம்புற்று பழம் ஸ்ட்ராபெரி எஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, காய்கறிகள் இந்த கணம் காய்கறிகள், இந்த கணம் பழங்கள். ஸோ கேரட்டை சின்னு வச்சுருக்கோம், கத்தரிக்காய் பின்னு வச்சுருக்கோம், எல்ல ஆப்பிள் ஏ, ஆரஞ்சு ஓ, கிரேப்ஸ் ஜி, செம்புற்று பழம் ஸ்ட்ராபெரி எஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள 12 விதமான ஜோடிகளின் மூலம் நாம் தேர்வு செய்யலாம். அப்படின்னா என்னன்னா, இப்போது இதை எப்படி ஒரு காயும் ஒரு பழத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கான வழி பார்க்குறோம். இப்போ கேரட் என்ன? கேரட் ஆப்பிள். ஸோ சி கமா ஏ, கேரட் கமா ஆரஞ்சு சி கமா ஓ, சி கமா ஜி, சி கமா எஸ். அடுத்தது பி கமா ஏ, பி கமா ஓ, பி கமா ஜி, பி கமா எஸ். நெக்ஸ்ட் எல் கமா ஏ, எல் கமா ஓ, எல் கமா ஜி, எல் கமா எஸ். இந்த செட் இப்போ 12 விதமான ஜோடிகள் இதிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. காய்கறிகள் மற்றும் பழங்களின் கார்ட்டீசியன் பெருக்கலை மேற்கண்ட சேகரிப்பு குறிக்கிறது. அதாவது இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல். ஸோ இப்போ பார்க்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கலோட வரையறை பார்க்குறோம். ஏ மற்றும் பி என்பன 2 வெற்றிலா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ கமா பி, ஏ எலிமெண்ட் கேபிட்டல் ஏ, பி எலிமெண்ட் கேபிட்டல் பி. அதாவது என்ன? ஏ கமா பி ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்க உறுப்புகள், கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறது கணங்கள் என இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதை ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். எனவே ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி, ஏ எலிமெண்ட் ஏ, பி எலிமெண்ட் பி. ஏ கிராஸ் பி என்பதே ஏ கிராஸ் பி என படிக்கவும். இதை நம்ம இன்டூ அப்படின்னு சொல்லுவோம். அதனால பட் இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் என்ன சொல்றாங்க? இதை ஏ கிராஸ் பி சொல்றாங்க. கார்ட்டீசியன் பெருக்கலை குறுக்கு பெருக்கல் எனவும் கிராஸ் ப்ராடக்ட் எனவும் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எடுத்துக்காட்டு 1.3 பார்க்க போறோம். அதுல என்ன? ஏங்கிற ஒரு செட், ஒரு ஏங்கிற ஒரு கணம், எக்ஸ் எலிமெண்ட் என். கேபிட்டல் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள். இயல் எண்கள் எதில் ஆரம்பிக்கும்? 1ல் ஆரம்பிக்கும். டபிள்யூனா என்ன? ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸில் என்ன? முழு எண்கள். முழு எண்கள் எதில் ஆரம்பிக்கும்? 0ல் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ஏங்கிற செட்டில் எக்ஸ் எலிமெண்ட் என் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4ன்னு இருக்காங்க. அதாவது 1 விட பெருசு, 4 விட சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் 1 விட பெருசு, 4 விட சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பிங்கிற செட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் எலிமெண்ட் டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் எலிமெண்ட் டபிள்யூனா என்ன? ஹோல் நம்பர் 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஓ லெஸ் தேன் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் 2, அதாவது 0வாக இருக்கலாம், 0வை விட பெருசாக இருக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2 விட சிறியதாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ அடுத்த செட் என்ன கொடுத்துருக்காங்க? சி, சி எக்ஸ் எலிமெண்ட் என், எக்ஸ் லெஸ் தேன் 3. அதாவது எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும், 3 விட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? என்ன சரிபார்க்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதாவது பி யூனியன் சிங்கிற தமிழில் பி சேர்ப்பு சின்னு சொல்லுவோம். அடுத்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அடுத்து ஏ கிராஸ் பி வெட்டு சி, இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஏ ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அதாவது ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம்.
நம்ம ஏயோட கணம் என்ன சொன்னாங்க, எக்ஸ் எலிமெண்ட் n, அதாவது 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சிறியதாக இருக்கணும். அப்போ என்ன வரும், 2,3 வரும். கரெக்டு. அடுத்தது என்ன, எக்ஸ் எலிமெண்ட் ஹோல் நம்பர்ஸ் 0வாக இருக்கலாம், இல்லைனா 0வை விட பெருசாக இருக்கலாம், 2 விட சிறியதாக இருக்கணும். அப்போ 0,1. அடுத்தது என்ன, எக்ஸ் எலிமெண்ட் என்ன 3 விட சிறியதாக இருக்கும் எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன வரும், 3 விட சிறியது நேச்சுரல் நம்பர் n வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும், அதாவது 1ல் ஆரம்பிக்கும், 1லிருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1,2 கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம இதை சரி பார்க்கணும். எப்படின்னு பார்க்கலாம். A cross B union C ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த முதல் இதை எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு B union C பார்க்குறோம். B union Cனா என்ன, பியோட செட் என்ன இருக்குது, 0,1. யூனியன் சியோடது என்ன, 1,2. இது ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன வரும், 0,1,2. 1 வந்து 2 திருப்பம் வந்திருக்கு, ஒரு டைம் எழுதுனா போதும். 0,1,2. அடுத்தது என்ன, இப்போ A cross B. ஏவோட செட் என்ன, 2,3, அதாவது 2,3. B யூனியன் சிக்கு என்ன கிடச்சிச்சு, 0,1,2 கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும், ஒரு உறுப்பாக எடுத்து இந்த உறுப்புகளோட பெருக்கணும். அதுதான். அப்போது 2,0, 0, 2,1, 2,2. அடுத்து 3,0, 3,1, 3,2. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறோம், வலது பக்கம் பார்க்குறோம். இப்போ என்ன இருக்குது, A cross B என்ன, ஏவோட செட் என்ன, 2,3, 2,3. B என்ன, 0,1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 2ஆல் இதை ஃபுல்லாக பெருக்கணும், அப்புறம் 3ஆல் இதை பெருக்கணும். இப்போ 2,0, 2,1, 3,0, 3,1 கிடைச்சிரும். அடுத்து A cross C. ஏவோடது என்ன, 2,3, சியோடது என்ன, 1,2. ஓகே, இப்போது 2,1, 2,2 கிடைக்கும், 3,1, 3,2 கிடைக்கும். A cross B, A cross C. இப்போது அடுத்தது என்ன, A cross B யூனியன் A cross C. பண்ணும்போது என்னாகும், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஈக்குவேஷனை இரண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ 1 மற்றும் 2லிருந்து 1 என்ன, இது வந்து A cross B யூனியன் C. என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு, என்னென்ன இந்த செட்ஸ்குள்ளே என்னென்ன உறுப்புகள் இருக்குது, இந்த கணத்துக்குள்ளே என்னென்ன உறுப்புகள் இருக்குது, 2,0, இங்கேயும் 2,0 இருக்குது, இங்கே 2,1 இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்குது, இங்கே 2,2 இருக்குது, இங்கேயும் 2,2 இருக்குது. சாரி, இங்கே அடுத்தது 3,0, இங்கேயும் 3,0 நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே 3,1, 3,2, இங்கேயும் 3,1, 3,2. ஸோ அப்போ 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் ப்ரூஃப் ஆயிடுச்சு, சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது என்ன, A cross B வெட்டு C is equal to A cross B வெட்டு A cross C. இதை ப்ரூஃப் பண்ணணும். அப்போ B வெட்டு C என்ன, பியோட உறுப்புகள் 0,1, சியோட உறுப்புகள் 1,2. அப்போ வந்து வெட்டுங்கும்போது இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக உள்ளது 1. அடுத்தது A cross B வெட்டு C. அப்போ ஏவோட உறுப்புகள் என்ன, 2,3. B வெட்டு சிக்கு என்ன கிடச்சிச்சு, 1. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2, 1, 3,1. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு, வலது பக்கம் நம்ம பார்க்கணும். இப்போது A cross B. A வந்து என்ன, 2,3. B வந்து என்ன, 0,1. அப்போது வேல்யூ என்ன கிடைக்கும், கிராஸ் பண்ணோன்னா 2,0, 2,1, 3,0, 3,1. அடுத்து A cross C என்ன கிடச்சிது, 2,3, 1,2. அதாவது ஏவோட உறுப்புகள் சியோட உறுப்புகள். அதை மல்டிப்ளை பண்ண, கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2,1, 2,2, 3,1, 3,2 கிடைக்கும். இப்போது A cross B வெட்டு A cross Cனா என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள். அப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் என்ன, ஃபஸ்ட்டு வந்து A cross B எழுதியிருக்கோம், இங்கே A cross C எழுதியிருக்கோம். இரண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது, 2,1, 3,1. இது ரெண்டும் தான், மற்றதெல்லாம் வேறு. அப்போ இதுதான் பொதுவாக இருக்கிற உறுப்புகள், அதை எழுதிட்டோம். இப்போ 3, 4 வைத்து என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சரி பார்த்தாச்சு. புரிஞ்சுதா? மேலே சரிபார்க்கப்பட்ட சமன்பாடுகள் முறையே கார்ட்டீசியன் பெருக்கலின் சேர்ப்பு மற்றும் வெட்டுக்களின் மீதான பங்கீட்டு பண்புகளாகும். அதை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், A, B மற்றும் C என்பன ஏதேனும் 3 கணங்கள் எனில்
A cross B சேர்ப்பு C ஈக்குவல் டு A cross B சேர்ப்பு A cross C அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். இது ப்ரூவ் பண்ணோம். அடுத்தது A cross B வெட்டு C is equal to A cross B வெட்டு A cross C அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அதை ப்ரூவ் பண்ணோம். இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கலின் சேர்ப்பு மற்றும் வெட்டுக்களின் மீதான பங்கீட்டு பண்புகள். இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கலின் சேர்ப்பு மற்றும் வெட்டுக்களின் மீதான பங்கீட்டு பண்புகள். அந்த பங்கீட்டு பண்பு, அதாவது கார்ட்டீசியன் பெருக்கலின் சேர்ப்பு மற்றும் வெட்டுக்களின் மீதான பங்கீட்டு பண்புகள் என்னன்னு கேட்டால் இதை தான் நம்ம செய்யணும். பண்புகளும் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து நான் இப்போது இந்த வீடியோவில் போட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்த இதுக்கு அடுத்த இன்னும் கண்டினியூஷன் இருக்குது, இதோட கண்டினியூஷன் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. Thank you so much for watching and please subscribe, like and comment. Thank you.